ராகி ரொட்டிக்கும் தேங்காய் சட்னிக்குமே எப்படி இருக்கு? சும்மா ஜம்முன்னு இருக்கணும். ஒரு ரொட்டிங்கிறது 4 ரொட்டி திங்கணுங்க. பட்டை கிளம்புது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யராஜ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வீட்டில் ஈஸியாக பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக பார்க்குற ரெசிபி இந்த ராகி ரொட்டியும் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அது மாதிரி தான் இந்த ரொட்டியும் இவங்க அடிக்கடிக்கு செய்கிறாங்க. வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ராகி ரொட்டி அடிக்கடி செய்வோம். ராகி ரொட்டிக்கும் தேங்காய் சட்னிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கி போடுவோம். அதோட முருங்கைக்கீரை போட்டு செய்வோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஆயிலை போட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் ஹார்டாக இருக்காது. தேங்காய் சட்னி வீட்டில் எல்லாரும் பண்ணும்போது இந்த தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒன்று காரம் கூட ஆகிடும், இல்லை தேங்காய் அதிகமாகிடும், இல்லை பொட்டுகள் அதிகமாகிடும். இன்னைக்கு ப்ராப்பரான முறையில் இந்த தேங்காய் சட்னியும் வீட்டு முறையில் பண்ணுற இந்த ரெசிபி நம்ம எடுத்து செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லி தர போனாங்கன்னா மனோமணி அக்கா தான். வாங்க போய் பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சௌக்கியம், சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வீட்டில் அடிக்கடி செய்யற ராகி ரொட்டி தாங்க. சரி, ஓகே. எப்போ பாரு இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாம் செய்யறது. இது ராகி ரொட்டி வீட்டில் அடிக்கடி செய்வோம். இப்போ இந்த அடை சாப்பிடும் போது இதுக்கு தொட்டுக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கொடுப்பாங்க, இல்லை வெல்லம் தருவாங்க. இல்லை ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்ணெய் தராங்க. சரி, அது நார்மல் அடைக்கும் வெண்ணெய் தருவாங்க. இப்போ ராகி ரொட்டிக்கு தர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பண்ணுறோம்னா தேங்காய் சட்னி பண்ணலாங்க. நல்லா இருக்கும், தொட்டு சாப்பிட்ற சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே இல்லைன்னா காலையில் வச்சது ஏதாவது சட்னியோ சாம்பாரோ குழம்போ ஏதாவது இருந்ததுனால தொட்டு சாப்பிடலாம். ஆனால் ஒன்றுமே வேண்டாங்க. ஏன் 2 ராகி ரொட்டியை சுட்ட உடனே எடுத்து பிச்சு தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னி பண்ணலாமா? பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்லுங்க. சரி. ராகி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 2-3 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, கடலப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி ஒரு துண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாமே ராகி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 300 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 2 நம்பர், இஞ்சி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. தாளிக்க எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் சொல்லியாச்சு. எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான். புதுசாக எந்த ஒரு பொருளும் வரல. ஆனால் நீங்கள் வதக்கி தண்ணி ஊற்றி மாவோட வறுத்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் சைடில் அப்படிலாம் இல்லை, அப்படியே போட்டு பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, பண்ணுங்க பார்த்தலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். சரி. இப்போ எண்ணெய் தேவையான அளவு கல்லெண்ணெய் தாங்க. ஓகே, கல்லெண்ணெய் அளவாகவே ஊற்றிக்கலாங்க. இதுக்கு ரொம்ப தேவையில்லை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் அதுக்கடுத்து கடலப்பருப்பு போடுறோம். கடலப்பருப்பு வேண்டாம், நிலக்கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே. கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் செவக்கணும் கடலப்பருப்பு. ஓகே. இதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டுருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவு. எது இருக்கோ போட்டுக்கலாங்க. சின்னது வேணாலும் போட்டுக்கலாம், பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியா வெட்டி போடணுங்க. ஓகே. ஏன்னா இது தட்ட முடியாதுங்களா பெருசா அரிஞ்சு போட்டா, அதனால பொடி பொடியா வெட்டி போட்டுக்கலாம். சரி. இஞ்சி கொஞ்சம் ஜீரணமாகு ராகி மாவு போடுறங்காட்டி. அதுக்கடுத்து பச்சை மிளகாய். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பிடிக்கலைன்னா வரமிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு, முருங்கீரை இதெல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதான் சரி, ஓகே. நல்லா ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி போடுறோமா? இல்ல, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம தேவைக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். இதோட புதினா போட்டுக்கலாங்க, வாசமா இருக்கும். முருங்கீரை இதுவும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, ஓகே. முருங்கீரையெல்லாம் பொரியலாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க.
இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து சத்தும் ராகி மாவும் முருங்கீரையும் சேர்ந்தா அவ்வளவு சத்துங்க இது. டெய்லி வாரத்துக்கு 2 நாளாவேல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். எப்ப பாரு வெள்ளை தோசையும் அது இதையும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். இதே வந்து கம்பு மாவுல செய்யலாம், கோதுமை மாவுல செய்யலாம், இல்ல ரெண்டும் கலந்து போட்டு செய்யலாம். எப்படி நம்மளுக்கு வேணுமோ டேஸ்ட் வேணுமோ செஞ்சு செய்யலாம். அதுதான் சொல்றது, நம்ம வீட்டில் வந்து இந்த கீரை வகைகள் வந்து அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம டெய்லியாக இருக்கணும். நிறைய கீரை நம்ம ரைஸ் கம்மி பண்ணுங்க. நம்ம எல்லாருமே அந்த ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். கீரையாக இருக்கட்டும் காய்கறி இருக்கட்டும் அதிகமாக எடுத்தால் ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? ஆமா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து மாவு போட்டுடலாங்க. மாவு போடலாமா? உப்பு போடுறீங்களா? இப்போ உப்பு வந்து பெனையில தான் போடுறதுங்க. சரி, ஓகே. முருங்கீரையும் போட்டு நல்லா வணக்கியாச்சு. முருங்கீரை இதுல வணக்கலையே பாதி வெந்து போயிருங்க. சரி, ஓகே. அதனால மாவு போட்டு அது என்ன சும்மா லைட்டா போட்டு பரட்டனல போடுங்க. ஃபைன், ஓகே. வந்து கேழ்வரகு மாவு. நாங்க ராகி மாவும் போம். ராகி மாவு. ஆக்சுவலி கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கேழ்வரகு இங்க ராகி மாவு. ஓகே. போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு இல்லைங்க, அப்புறம் தான் போடுறோம். இதெல்லாம் கலக்கிட்டு தான் போடுறோம். சரி, ஓகே. சோ நம்ம வறுக்கிறது வந்து அந்த சாஃப்ட்னஸ் ரைட்டா? ஆமாங்க, ரொம்ப வறுக்க கூடாது. மாவு சூடானா போதுங்க. சரி. அந்த எண்ணெயும் நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆயிரும். ஓகே. சூடாகும், லைட்டா சூடான போதும். அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கலர்னா கரெக்டா இருக்கும். இப்போ நாம வந்து இப்படி வறுக்குறீங்கல்ல, லைட்டா வறுத்தா போதும் சொல்றீங்க. கொஞ்சம் அதிகமா வறுத்துட்டா என்ன ஆகும்? வறுத்தோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும், ரொட்டியோட கலரும் மாறிடும். அதனால அந்த சூட்லயே போட்டு சும்மா பெட்டி எடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் சூட்லயுமே வடக்கல் சூட்லயுமே 4 வணக்குனா போதுங்க. போதும். சரி, ஓகே. நான் இது எப்பவும் போல அப்புறம் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஆமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தட்ட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கணும் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைன். இந்த சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும், அடை தோசை மாதிரி புளிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது பிசைஞ்ச உடனே சுட்டுறலாம். இப்போ மாவு போட்டு நல்லா கலந்துட்டுங்கல்ல, இப்போ வந்து எண்ணெயோட மாவும் அந்த பக்குவமே வேறையா இருக்கும். ஓகே. இப்படி பிடிச்சா பிடிக்குங்க இந்த மாவு. ஓகே. இது பிடிச்சா பிடிக்கும். அந்த சூடு பக்கத்துக்கு போதும். ஓகே. இதுதான் வந்து வறுத்த பக்குவம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்குது, கொஞ்சம் ஆறணும்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம போய் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். 3க்கு 1 பங்கு தேங்காய், 3 பங்குனா பொட்டுக்கடலை 1 பங்கு. அரைக்குமா நைஸா அரைப்பீங்களா எப்படி? இல்லங்க, ஒரு 70-80% அவ்வளவுதான். நைஸா அரைக்க மாட்டோம். சரி, ஃபைன். இப்போ நம்ம ராகி ரொட்டி செய்யறோம்னா சட்னி என்ன பண்ணுறோம், சாம்பார் என்ன பண்ணுறோம்னு யோசிப்போம். இப்போ சட்னி சாம்பாருக்கும் போதெல்லாம் லேட் ஆகும். ஆனால் வந்து இந்த ராகி ரொட்டிக்கும் தேங்காய் சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிடும்போது அந்த தேங்காயோட மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ராகி ரொட்டினா வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சட்னியும் 2 காம்பினேஷன் சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. சரி, ஓகே. அதில் போட்டு தாளிப்பும் போட்டாச்சு. சும்மா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எங்க ஊரு வீட்டுல செய்யற அடிக்கடி தேங்காய் சட்னினா அவசரத்துக்கு டக்குன்னு செய்யறது தேங்காய் சட்னி. என்ன கடலைப்பருப்போட கடுக்கு முடுக்குங்கிறீங்க? கடக்கு முடுக்கு கேக்குதா? கடுக்கு முடுக்குன்னு கேக்குது. அந்த புளி போட்டதும் தெரியுது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருந்தா சட்னி கெடாம இருக்குங்க. இப்போ அரைச்ச உடனே நம்ம ஒருத்தர் 2 பேர் சாப்பிடுவோம். வீட்டுல இருக்கிறவங்க மித்த பேர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் புளி போடுறது. நல்ல விஷயம். சரி, ஓகே. நைஸ், வெரி குட் சட்னி. காரம் இருக்கு. காரம் லைட்டா 0.1% புளிப்பு, பட் சூப்பர், வெரி குட். சரி, அடுத்தது வந்து உப்பு போட்டு கலந்துக்கலாம். சட்னி ஃபேண்டாஸ்டிக், ஃபர்ஸ்ட் கிளாஸான சட்னி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க இந்த சட்னியை. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்க பண்ணியிருக்க மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுகள் கரெக்டாக சொல்லியிருக்கேன். வேறு லெவல் சட்னி. போதுமா? தண்ணி வேணுமா? இல்லை, தண்ணி போதுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குமே மிக்ஸ் பண்ண பக்கத்து காமிக்கிறீங்களா? உருண்டையா பாருங்க, இப்போ கொலன்னு இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் நம்ம வீட்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா பேசிப்போம். ஆனா கொஞ்சம் டைட்டா பேசஞ்சோம்னா உங்களுக்கு தட்ட வராது. எண்ணெய் எதுக்காக போடுறீங்க? என்ன காரணம்? எண்ணெய் வந்து கையில ஒட்டாம இருக்கும். நான் ஊத்துவா? ஊத்துங்க. 1 ஸ்பூன் ஊத்துங்க, போதும். அவ்வளவுதான். போதுமா? இன்னொரு ஸ்பூன் ஊத்திடுங்க. கையில ஒட்டாம இருந்தா எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆமா, தட்டற கொஞ்சம் ஒட்டாம இருக்கும் கையில. அவ்வளவுதான். சரி, ஓகே. உன்னோட சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. அது மொத்தமா எடுக்க பாப்போம். உருண்டை பாருங்க எப்படி உருண்டை
ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தட்டி போடும் தான். நல்ல உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தட்டி இனி எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து தட்டி போட்டுடலாம். இப்போ தோசைக்கல் வச்சு சூடு பண்ணுறதுக்குள்ள கடையாக தட்டிடலாங்க. சரி, ஓகே. என்ன வேணுமா உங்களுக்கு? ஆமாங்க, எண்ணெய் ஊற்றுங்க இதுக்கு. இந்தாங்க. ஓகே. நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ தட்டிக்கலாம். நல்லா ஈவனா வந்திருக்கு. ஆமா, தட்டது ரொம்ப ஈஸியா இருக்குங்க தட்டறதுக்கு. ஓகே. வெங்காயம் வேணுமா? வெங்காயம் வேண்டாங்க. தேய்க்கிறதுக்கு வேணும் ஒண்ணுமே வேண்டாங்க. அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வராது. தோசைக்கல் சூடு பிடிச்சிக்கும்பாங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. தீ இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். சரி, எண்ணெய் வந்து சுற்றியுமே ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஓகே. வேகத்துக்கு சூடா இருக்கு. நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. நீங்க தானே வரட்டி மாதிரி ஆயிரும்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்லல. அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி மாவை வந்து ஒரு வணக்கம்னா சாஃப்டா இருக்கும். ஓகே. ராகி ரொட்டிக்கும் தேங்காய் சட்னிக்குமே எப்படி இருக்கு? சும்மா ஜம்முன்னு இருக்கணும். ஒரு ரொட்டிங்கிறது 4 ரொட்டி திங்கணுங்க. பட்டை கிளம்புது. வேற லெவலுங்க. இதில் பர்டிகுலர் அவங்க சொன்னா பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கேழ்வரகு ராகி ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு 1-2 பல்ல போடும்போது நறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரும்பாலும் வந்து நான் நிறைய இடத்துல போகும்போது சில ப்ரிப்பரேஷன் வந்து நறுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ரொட்டியில் ஒன்று கிடைக்கும் போது அந்த சாஃப்டாகவும் அதே டைமில் அந்த கடலைப்பருப்பும் சேர்த்து கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர், வெரி குட். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வீட்டில் தேங்காய் சட்னி பண்ணும்போது அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே டைமில் அந்த இஞ்சி புளிலாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலகாரங்கள், பொடி வகைகள், கார வகைகள் நிறைய பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவட்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நாங்கள் வீட்டில் முறைப்படி வந்து சுத்தமான முறையில் வந்து முறுக்கு, பலகாரங்க அந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம். பொடி வகைகள் எல்லாமே செய்கிறோங்க. சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், நிறைய பொடிகளை செய்கிறோம். சுத்தமான முறையில் செய்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குறோம். முறுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு, நிறையா பேர் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் திரும்ப எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏதாவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் நல்ல முறையில் மறுபடியும் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீட்டு முறையில் பண்ணுற இந்த உணவுகளை பற்றி நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி ஹோட்டலில் பண்ணுற இந்த உணவுகளை பற்றி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். பாய். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.